இப்போ ஒரு நல்ல கெட்டியான பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நாட்டுக்கோழி வந்துட்டு நம்ம தோட்டத்திலேயே வளர்ந்த நாட்டுக்கோழி, ஃப்ரெஷ்ஷான நாட்டுக்கோழி. எடுத்து நல்லா வாட்டி அதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூளெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு நாட்டுக்கோழி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கும்போது ஒரிஜினல் நாட்டுக்கோழியாக நாட்டுக்கோழி பண்ணையிலையோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்டயோ வாங்கினீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரிஜினலான நாட்டுக்கோழி கிடைக்கும். பாருங்கள், பார்த்தாவே தெரியும் இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி. ஒரிஜினல் நாட்டுக்கோழியில் வந்துட்டு சதை ரொம்ப அதிகமாக இருக்காது, ஒரு எலும்புந்தோல் மாதிரி தான் வந்துட்டு அந்த கோழி இருக்கும். பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா குழம்புக்கு, சூப்புக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி குழம்புனாவே தனி டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அந்த கோழி வந்துட்டு அந்த பீசஸ் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் ஊற்றிக்கிறேன்.